ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குவீங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடக்குது. மே மாதம் வெற்றிகரமாக முடிந்து ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 31ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு அமாவாசையானது வருது. இந்த அமாவாசையில் கிரகங்களால் பீடை நீங்குமா நீங்காதா அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அதில் மிக முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமியை சொல்லலாம். இந்த 2 நாட்களுமே பிரபஞ்சத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான நாட்கள் என்று குறிப்பிடப்படுது. இந்த 2 நாட்களில் கிரகங்கள் சேர்றது மாறுறது இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால் இந்த நாட்கள் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அதுவும் அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு கிரகங்கள் ரொம்பவே உச்சத்தில் இருக்கிறதுனால பீடை போன்ற மாதிரி ஏற்படும். அது நீங்கிறதுக்கு கிரகங்களுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு வேணும்னா அதுக்கு சில பரிகாரங்கள் நாம் செய்யணும். அதனால் அமாவாசை அன்னைக்கு உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி சிவன்மலைங்கிற அந்த ஒரு மலையை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும். சிவன்மலை உத்தரவு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்க காரணம் என்னென்னா, இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயம்தான். நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் முன்கூட்டியே நமக்கு முருகப்பெருமான் தெரிவிக்கக்கூடிய விதமாக சில பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யணுங்கிற மாதிரி உத்தரவு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கக்கூடிய பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து அந்த பொருள் பூஜை செய்யப்படும். அந்த பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனோட அடிப்படையில் தான் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகங்களால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தானா அப்படின்ட்டு. உண்மையாலுமே நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதாரணமாக அமைஞ்சால் அது சாதாரணமாகவே பலன்களை கொடுக்கும். அதே கிரகங்கள் நமக்கு பாவமாக அமைஞ்சால் கண்டிப்பாக பாவமாகவே இருக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் பித்ரு பீடை நீங்குமா நீங்காதா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் உங்களுக்கு பரிகாரமோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஸோ பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், ஐனசைன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், இந்த மாதிரி வலுவாக அமாவாசையில் கிரகநிலைகள் அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். உங்களுக்கான பலன்கள் நான் சொல்வதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
இந்த மாத அமாவாசையிலிருந்து சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்களுடைய உதவியால் தொழிலில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். அதோடு மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதோடு அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து மனதிற்கு இனிமையான செய்தி வந்து சேரும். தொகுதி மக்களை சந்திப்பீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். அதோடு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு லாபமான காலமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் கையெழுத்திடுவீங்க. பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும். ஸோ திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. அதனால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க திறமையாக செயல்பட முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் அமாவாசையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி கிடைக்கும். அதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் இருப்பவங்க நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும். போட்டிகள் அப்போ தான் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இது பூசமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே போல் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாத அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை தவிர்த்தால் நலம். முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய தூங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். நிறைய யோசிக்கக்கூடிய திறமையை கண்டிப்பாக நீங்கள் வைத்துக்குங்க. புதுமை படைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதோடு எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உண்டாகும். இது உங்கள் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கடகராசிக்காரங்க, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ பரிகாரம் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். அதன்படி பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பதற்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடமும், சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடமும், பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடமும், லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடமும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. இதில் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 9ஆம் இடம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான இடமாகும். அதன்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்திற்கு பலவித காரத்துவங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமானது பூர்வீக சொத்து, தந்தையார் பற்றிய குறிப்பு, பூர்வ புண்ணிய பலம், அதிர்ஷ்டம் ஆகியவை தான். அதன்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த வகையில் வரும் என்பதையும், அதிர்ஷ்டம் வரவழைக்கக்கூடிய எந்த விதமான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் என்பதை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. கடகராசிக்காரங்களே, இந்த அமாவாசையில் முருகர் வழிபாடு செய்வது, கூட கந்தசஷ்டி கவசத்தை இந்த அமாவாசையில் பாராயணம் செய்வது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது மிகுந்த நன்மை தரும். ஏதாவது முக்கியமான பணி நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த பணி வெற்றி பெற வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.